நாஞ்சில் நாட்டு தேவதை. யார் இந்த தேவதை? நாஞ்சில் நாட்டில் பிறந்த நடமாடும் பூஞ்சிலை. நாஞ்சில் நாடா? அது ஏது? அது குமரியின் மறுபெயர். அங்கு நடந்த ஒரு உண்மையான காதல் கதைதான் இது. கதையா? கதையல்ல, கவிதை. கவிதையா? வெறும் கவிதை அல்ல, இது ஒரு கவிதை காவியம். இதில் வரும் ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொன்றின் தொடர்ச்சியே. வாங்க இந்த கவிதை கேட்கலாம். நாஞ்சில் நாட்டு தேவதை. தெற்கு திசை பெண். இது கவிதையின் 2வது பாகம். கற்சிலைக்கும் உயிர் கொடுக்கும் கன்னியவள் காருட வித்தைக்காரி. கற்சிலைக்கு உயிர் கொடுக்கும் கன்னியவள் காருட வித்தைக்காரி. கண்காட்டி கண்கலவி செய்வாள், கண்கொட்டி என்னை கவிழ்ப்பாள். சித்திர தையலாடை அவளுக்கு கட்டி வைப்பேன், வானவில்லை தோலுரித்து அவள் மேனி போர்த்தி வைப்பேன். அவளை பற்றி எழுதுகையில் என் பேனாமை உயிர் கொள்ளும். அவளே அதை வாசித்தால் அவள் வாய்மையும் பொய்யாகும். வஞ்சியவள் வாசனையில் அந்த வசந்தமும் வந்து வசப்படும். வஞ்சியவள் வாசனையில் அந்த வசந்தமும் வந்து வசப்படும். வானுயர்ந்த பசுஞ்சோலைகளும் சாய்ந்து அவளை வந்தணைக்கும். துளையில்லா மூங்கில் கூட அவளுக்கு இசை வாசிக்கும். திசையறியா காற்றும் கூட அவள் திசையை தேடிச் செல்லும். புல்லாங்குழல் துளைகளில் தினம் பல்லாங்குழி ஆடுவாள். என் நெஞ்சாங்கூட்டிலும் ஒற்றை சொல்லால் ஆடுவாள். இதயத்தில் வந்தால் நெஞ்சம் இலவம் பஞ்சாய் பறக்கிறது. இலையுதிர் காலமாய் நான் உதிர்ந்து காற்றில் பறக்கிறேன். நேற்று வந்தால் மிதக்கிறேன், இன்று வந்தால் மூழ்கினேன். சாகர கண்களால் என்னை துடுப்பில்லாமல் தவிக்க விட்டாள். என் நெஞ்சம் படபடக்குது, அதனுள் இதயம் தடதடக்குது. காதல் வந்து மூச்சு முட்டுது, என் உயிருக்கும் கொஞ்சம் வேர்த்து கொட்டது. தெற்கு திசை பெண்ணவள் தென்றலாய் வந்து போகிறாள். தெற்கு திசை பெண்ணவள் தென்றலாய் வந்து போகிறாள். சில்லென்ற பனித்துகள்களை என் மேல் மோதி போகிறாள். தொடரும்.